சிங்கப்பெண்ணே சீரியல்ல அன்பானந்தி கிட்ட சரவணன், அன்னைக்கு ஒரு நாள் அன்பு உனக்கு உடம்புக்கு முடியாம போனப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அப்போ கையொடஞ்சி வீல் சேர்ல அதே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்த ரகுவுக்கும் எனக்கும் பெரிய தகராறே நடந்துச்சு. ஆனா அப்போ அவன் தான் ரகுன்னு எனக்கு தெரியாது. அவன் தான் ரகுன்னு மட்டும் அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா அந்த ரகுவை அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சே புடிச்சிருக்கலான்னு சரவணன் அன்பு கிட்ட சொல்ல, அன்பு ஷாக் ஆகுறாரு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு ரகுவும் வந்திருந்தானான்னு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நடக்க முடியாம வீல் சேர்ல தான் ரகு வந்திருந்தான்னா, சோ கண்டிப்பா ரகுவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தது ரகுவுக்கு பின்னாடி இருக்க அந்த அயோக்கியனா கூட இருக்கலாம்னு அன்பு கெஸ் பண்றாரு. அது கருணாகரனா கூட இருக்கலாம்னு அன்பு கெஸ் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி வீடியோவை பார்த்தா ரகு யாரு கூட ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான்னு நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். அது மூலமா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அன்பு ஆனந்திய பார்த்து சொல்ல, ஆமா இது நல்ல யோசனை அன்புன்னு ஆனந்தியும் சரவணனும் சொல்றாங்க. உடனே அன்பு, ஆனந்தி, சரவணன் எல்லாரும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டாக்டரை மீட் பண்ணி அன்பு ரகுவை பத்தி விசாரிக்க, ஆமா அன்பு பகல் நேரத்திலேயே பயங்கரமா குடிச்சிட்டு கீழே விழுந்து கை காலை உடைச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். அவன் கூடவே இன்னொரு ஆளும் வந்திருந்தான்னு டாக்டரும் சொல்ல, டாக்டர் ஹெல்ப்பால ஹாஸ்பிட்டல் சிசிடிவி வீடியோவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அன்பு. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அன்பு, ஆனந்தி ரெண்டு பேருமே அதிர்ந்து போறாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ளார ரகுவை கருணாகரன் தான் ஆட்டோல இருந்து இறக்கி வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டு வராருன்னு. அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் ரகு என் கையில மாட்டினப்போ கருணாகரன் தான் ஆனந்திக்கு ஜூஸ் தர சொன்னான்னு ரகு சொன்னதெல்லாமே உண்மைதான். ரகுவை கருணாகரன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வராரு. சோ ரகுவுக்கு பின்னாடி கருணாகரன் தான் இருக்கான். ரகுவை கருணாகரன் தான் எங்கேயோ தலைமறைவா வச்சிருக்கணும். இந்த சிசிடிவி வீடியோ ஆதாரம் போதுமானந்தி. ரகுவுக்கு பின்னாடி இந்த கருணாகரன் தான் இருக்கான்றதுக்கு. இனிமேலும் நான் பொறுமையா இருக்க போறதில்ல. அந்த கருணாகரனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன்னு அன்பு ஆனந்திய கூட்டிக்கிட்டு பயங்கர கொலவெறியோட கருணாகரன் வீட்டுக்கு கிளம்புறாரு. செம்ம கோபத்தோட கருணாகரன் வீட்டு கதவை அன்பு தட்ட, எவன்டா அவன் கதவை தட்டிட்டே இருக்கிறதுன்னு கருணாகரன் வந்து கதவை திறந்ததும் அன்பு வந்த வேகத்துக்கு கருணாகரன் சட்டைய பிடிச்சி 4 சாத்து சாத்த, டே அன்பு என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கருணாகரன் காண்டாகி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. டே கருணாகரன், இவ்வளோ நாளா உனக்கு எதிரா சரியான ஆதாரம் கிடைக்காம இருந்துச்சு. அதனால தான் பொறுமையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு ரகு பின்னாடி நீ தான் இருக்கன்னு. இங்க பாருன்னு அன்பு ஹாஸ்பிட்டல் சிசிடிவி வீடியோவை பிளே பண்ண, ரகுவை கருணாகரன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வர்ற வீடியோ ஓட ஆரம்பிக்குது. டே அன்பு, எனக்கும் ரகுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கருணாகரன் பதற ஆரம்பிக்கிறாரு. டே கருணாகரன், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, ஆனந்தி வாழ்க்கைய நாசம் பண்ண அந்த அயோக்கியன் யாருன்னு அன்பு கருணாகரனை மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் புஷ்பாக்கே புரியுது, ராசையான்னு பேர்ல இவ்வளோ நாளா தங்கி இருந்தது ஆனந்தி வாழ்க்கைய நாசம் பண்ண காரணமாயிருந்த அந்த ரகு தான்னு. அன்பு பயங்கரமா கருணாகரனை மிரட்டி கேட்க, ஏற்கனவே நம்ம ரகுவை கொலை பண்ணி ரெசார்ட்ல குழி தோண்டி புதைச்சிட்டோம். எனக்கு பின்னாடி இருக்கிறது மித்ரா தான உண்மைய அன்பு கிட்ட இப்பவே போட்டு விட்டா தான் அன்பு ரகுவை தேடுறத நிறுத்திடுவான். சோ ரகு செத்துட்டான உண்மை யாருக்கும் தெரிய வராது. நம்மளும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம்னு ஆனந்திக்கு மயக்க மருந்து கலந்த ஜூஸை தர சொன்னது மித்ரா தான உண்மைய அன்பானந்தி கிட்ட கருணாகரன் சொல்ல, இத கேட்டு அன்பு, ஆனந்தி ரெண்டு பேருமே அதிர்ந்து போறாங்க. ரகு கருணாகரன் பின்னாடி இருந்தது மித்ராவான்னு, ரகுவை தலைமறைவா வச்சிருக்க சொன்னது மித்ரா தானா, ஆனந்தி வாழ்க்கையை நாசம் பண்ணதுல மித்ராவும் சம்பந்தப்பட்டிருக்கணும்னு அன்புக்கு தெளிவா புரியுது. ஆனந்தி உன்னை கலங்கப்படுத்தின அந்த அயோக்கியனை பத்தி மித்ராக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கணும்னு அன்பு ஆனந்திய பார்த்து சொல்றாரு. நேரடியா மித்ராட் இருந்து உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. சோ மகேஷார் மூலமா மித்ராவை விசாரிக்கணும்னு அன்பு பிளான போட ஆரம்பிக்கிறாரு.